إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சில மார்க்க விஷயங்களை எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே சந்தர்ப்பங்கள் இறைவனுடைய மிகப்பெரிய அருள் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதாவது, மனித வாழ்க்கையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா தேவைகளையும் எல்லா காரியங்களையும் ஒரே அமைப்பில் அல்லாஹு தாலா என்ன செய்யலை, வைக்கலை. நம்ம ஒன்று நினைப்போம், அதுக்கு மாற்றமான ஒன்று என்ன செய்யும், நடக்கும். ஒன்று செய்வதற்கான ஒரு ஆசை வைப்போம், அதுக்குரிய சூழல் என்ன செய்யாது, அந்த நேரத்தில் இருக்காது. ஒன்று செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், அதை செய்கிற மாதிரியான சூழலே என்ன செய்யும், அமையும். ஒரு நல்ல காரியத்தை நாம் முன்னெடுப்பதற்கான எல்லா ஏற்பாடையும் செய்திருப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என ஒரு இயற்கையான அந்த சூழல் மாற்றத்தின் மூலமாக அதை செய்ய முடியாத ஒரு நிலை என்ன செய்யும், எங்களுக்கு ஏற்படும். இது அல்லாஹுடைய இருப்பை நிரூபிப்பதற்காக, அல்லாஹுடைய இருப்பை சொல்வதற்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கதிர், ஒரு ஏற்பாடு. நம்ம எங்களோட வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், அதை நாம் அனுபவிக்கிறோம். நம்ம நினைப்பது போன்ற எல்லாம் என்ன செய்வதில்லை, நடப்பது இல்லை. அதுக்குரிய எல்லா சூழல் இருந்தாலும் சில பொழுதில் அந்த சந்தர்ப்பங்கள் என்ன செய்வதில்லை, வாய்ப்பது இல்லை என்பதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே ஒரு புத்திசாலிக்கு அழகு என்ன என்று சொன்னால், ஒரு நல்ல சிந்தனை உள்ளவருக்கு அழகு என்ன என்று சொன்னால், சந்தர்ப்பங்களை விட்டுட்டு தனது திறமையை டெஸ்ட் பண்ணுறது அல்ல. எப்பொழுதும் ஒரு புத்திசாலிக்கும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இந்த வாழ்க்கையை முறையாக வாழணும் என்று நினைக்கக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் என்னன்னு சொன்னால், அந்த சந்தர்ப்பங்களை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளல் என்பது ஒரு புத்திசாலி, ஒரு சிந்தனிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வழியாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கதிர் என்று வைத்திருக்கிறான். அந்த கதிரை பொறுத்த வரைக்கும் அது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பார்க்காது. அது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பார்க்காது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதால் இந்த உலகத்துக்கு பெரிய நன்மை நிகழும். ஆனால் அவன் 30 வயசில் போயிடுவான். இன்னொருத்தன் வாழ்கிறதுனால இந்த உலகத்துக்கு கெடுதி தான் நிகழும். அவன் 90 வயசு வரைக்கும் என்ன செய்வான், வாழுவான். எனவே மரணம் என்பது இவர் நல்ல வேலை செய்கிறாரு என்பதற்காக அல்லாஹு தாலா அவனுக்கு நீண்ட காலத்தையும், இவர் கெட்ட வேலை செய்கிறாரு என்பதற்காக அவனுக்கு குறுகிய காலத்தையும் அல்லாஹு தாலா என்ன செய்யலை, எங்கேயும் எழுதலை. அதே போல் நம்ம நல்ல விஷயம் செய்ய போகிறோம் என்பதற்காக சூழல்கள் எல்லாம் எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறி வர மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை ஒரு கதிர் அடிப்படையில் படைத்திருக்கிறான். அந்த திட்டமிடல் அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை என்ன செஞ்சுக்கிறான், படைத்திருக்கிறான். அதுக்கேற்ப நம்ம வாழ்ந்து போகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம சொர்க்கம் போவதனால எந்த நன்மையும் இல்லை, நம்ம நரகம் போவதனால எந்த நஷ்டமும் இல்லை. ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம், உங்களில் எல்லோருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜின்கள் மனிதர்கள் என்று எல்லோருமே அதை காமு அலா சயீதின் வாஹித், ஒரே இடத்துல முழுமையாக நின்று, நீங்கள் செய்யக்கூடிய ஒரே வேலைகள் எல்லாம் அவ்வளவு நன்மையும் செய்து விட்டாலும் சரி, அதனால் எனக்கு எந்த பிரயோசனம் என்னது இல்லை, என்னில் எந்த விதமான ஒரு நன்மையும் உங்களால் கூட்டிவிட முடியாது. அல்லாஹ் தாலா சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல நின்று எல்லாருமே நல்லமல் செஞ்சு எல்லாருமே காணும் அலா அத்தகா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும், உங்களையே மிகவும் இறையச்சம் உள்ளவனுடைய உள்ளத்தின் அளவுக்கு எல்லாரும் இருந்து எல்லாரும் நன்மை செஞ்சாலும் என்னில் நீங்கள் எதுவும் என்ன செய்ய போகிறதில்லை, கூட்ட போகிறதில்லை. அதே போல் நீங்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் யார் மிக கெட்டவனாக இருக்கிறானோ அவனோட வேலை எல்லாரும் சேர்ந்து செய்கிறதுனால எனக்கு என்னது எந்த நஷ்டமும் இல்லை. இன்னமா ஹிய அமாலுக்கும் ஒஹ்சைஹாலாக்கும், எல்லாமே நீங்கள் செய்கின்ற வேலைகள், அது உங்களுக்காக நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன், உங்களுக்காக கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். அது வந்தீங்கன்னு சொன்னால் நல்லது செஞ்சீங்கன்னா ஃபமன் வஜித ஹைரன் ஃபல் அஹ்மதில்லா, யார் நலவு அடைகிறாரோ அவர் அல்லாவை புகழ்ந்து கொள்ளட்டும். ஒமன் வஜித ஹைரதா அலிக்க ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா, அது அல்லாமல் வேற கெடுதிகளை கண்டு கொண்டால் அவரையே என்ன செய்து கொள்ளட்டும், குறை சொல்லு கொள்ளட்டும், வேற யாரும் என்ன செய்ய வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம்னு ஹதீஸில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சிலர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டு அது இஸ்லாத்துக்கு கிடைச்ச பெரிய ஒரு சந்தர்ப்பமாக தங்களை சொல்லி காட்டிக்கினாங்க. இன்றைக்கும் அது இருக்குது. இஸ்லாத்துக்கு அவங்க வாரதுனால இஸ்லாத்துக்கு பெருமை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வோட காலத்திலையும் அவங்க இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் நாங்கள் வந்ததுனால என்ன ஒரு இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை என்னது கூடின மாதிரியெல்லாம் நினைத்து கொண்டார்கள். அப்போ இஸ்லாத்துக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அவங்க ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி நினச்சிக்கினாங்க. அல்லாஹு தாலா குர்ஆன் வசனம் இருக்கிறான், யமுன்னூன அலைக அன் அஸ்லம், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக உம்மிடத்தில் பெருமை அடிக்கிறார்கள்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக, அதன் மூலம் இஸ்லாத்துக்கு சில நன்மைகள் செய்து விட்டதாக அவர்கள் பெருமை அடிக்கிறார்கள். குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், உங்களுடைய இஸ்லாத்தை எனக்கு என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் சொல்லி காட்ட வேண்டாம், அது ஒரு பெரிய விஷயமாக சொல்லி காட்ட வேண்டாம். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும், அல்லாஹ் தான் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான், அல்லாஹு தாலா தான் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான்னு குர்ஆன் வசனம் என்ன செய்யுது, சொல்லுது. எனவே இது எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தர்ப்பங்கள் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தருவான். அது நல்லது கெட்டது, நம்ம செய்ய போகிற செயல் நல்லதா கெட்டதான்னு பார்த்து அந்த சந்தர்ப்பம் அமையாது. எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம செய்ய போகிற செயல் நல்லதா கெட்டதா, சமுதாயத்துக்கு நல்லதா கெட்டதா கெடுதி செய்ய போகிறோமா என்பதை பார்த்து சந்தர்ப்பங்கள் என்ன செய்யாது, அமையாது. சந்தர்ப்பங்களுக்கு இறைவன் இந்த உலகத்தில் ஒரே அமைப்பு தான் என்ன செஞ்சிருப்பான், வைத்திருப்பான். ஆனால் மனிதன்ட்ட அப்படி ஒரு தவறான ஒரு சிந்தனை இருக்குது. மனிதன்ட்ட நல்ல விஷயத்துக்கு போகிறோம், அதனால் என்னது கெடுதி நடக்காது அப்படின்னு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. நல்ல விஷயத்துக்கு போகிறோம், அதனால் கெடுதி, ஊரில் எங்கேயாவது டெங்கு அப்படியே தான் நோய் பரவிடும், நாங்களாம் இஸ்லாத்தோட நல்ல முறையில் வாழ்கிறோம், நம்மளுக்கெல்லாம் வராது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒரு செக் பாயிண்ட்ல வந்து நிறைய பேர் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சுபஹானல்லாஹ் சொல்லிக்கேன்னுவாங்க. ஏன் செக் பாயிண்ட்ல அம்படாம இருக்கு, இதுக்கு சுபஹானல்லாஹ் எங்கேயா சொல்லப்பட்டிருக்குதா? இல்லை. ஊரில் ஒரு தொற்று நோய் வந்து அது நல்லவனுக்கு வராதுன்னெல்லாம் எங்கே இல்லை. நம்ம ஒரு வீதியில் போகிறோம்னு சொன்னால் அது நல்லவனுக்கு செக் பண்ண மாட்டான்னு அர்த்தம் இல்லை. சில வேளை கெட்டவனை விட்டு போட்டு என்ன செய்வான், ஒரு நல்லவனைத்தான் அந்த இடத்துல தவறு செய்யாதவனை அதாவது செக் பண்ணக்கூடிய வாய்ப்பு என்ன செய்யுது, இருக்குது. இந்த மாதிரி இஸ்லாம் எங்கேயும் எங்களுக்கு என்ன செய்யலை, யோசிக்க சொல்லலை. ஆனால் எங்கள்கிட்ட அப்படியான சிந்தனைகள் இருக்குது. நல்ல சந்தர்ப்பத்துக்கு நல்ல காலம் வரும் அப்படின்றது, அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும் என்பது போன்ற சில சிந்தனை போக்குகள் எங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யுது, இருக்குது. இஸ்லாம் வந்து அப்படி சொல்லலை, இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. சந்தர்ப்பம் என்கின்ற ஒன்று நம்மளுக்கு அமைகிற நேரத்தில் நல்லதுக்கு என்றைக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்ற பேரில் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்திருக்கக்கூடாது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன மினல் குவா அல்லா துஅக்கிர அமலல் யௌமில் இல்கத். இன்ன மினல் குவா, சக்தி உள்ளவனுடைய ஒரு செயல் தான், சக்தி உள்ளவனுடைய ஒரு செயல் தான் இன்றைய வேலையை நாளைக்கு தள்ளி போடாமல் இருக்கிறது. இன்றைய வேலையை நாளைக்கு தள்ளி போடாமல் இருப்பது யாருடைய அது நடைமுறையாம், கவி, நல்ல சிறந்த ஒரு மனிதனுடைய நடைமுறை. ஆனால் எங்களை அளவுகோலே தலகி, சிறந்தவனோட இங்கே பலசாலியோட அளவுகள் என்ன, அதில் பார்த்துக்கொள்வோன்றது தான். அதில் என்ன, நாளைக்கு பார்த்துக்கொள்வோம், கடைசி நிமிஷத்தில் அவர் செஞ்சு முடிச்சிருவார் எல்லாத்தையும். இங்கே பலசாலியுடைய அளவுகோலாகவே இன்றைக்கு என்ன வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், அவர் கடைசி நிமிஷத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவார், முடிச்சிருவார், லேட் ஆக்கிடுவார். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன செய்வார், அதை சாதிச்சிருவார். அது நமக்கும் நம்ம சமாதானம் சொல்லிக்கிறோம். பல இடங்கள் என்ன இருந்தால் நான் கடைசி நேரத்தில் செய்கிறது சக்ஸஸ் ஆகிடுது அப்படின்னு நம்மளுக்குள்ள எத்தனையோ பேர் சமாதானம் பண்ணிக்கொள்கிறோம். ஆனால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க அப்படி இல்லை. இன்ன மினல் குவா அல்லா துஅக்கிர அமலல் யௌமில் இல்கத். இன்றைய வேலை நாளைக்கு தள்ளி போடாமல் இருக்கிறதா உன்னுடைய பலம். சில மார்க்க அன்றைய கால சலஃப் அறிஞர்கள் ஒரு சிலர் சொல்கிறார்கள் எப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஹைரான ஒரு பாபா அமைச்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு நல்லது அய்யுஸ்ரி அஃபிஹி, அதில் விரைந்து அதில் செயல்படுவது அவனுக்கு நல்லது. எப்போ அது முடியும் என்று தெரியாது, எப்போ அந்த விஷயம் முடிந்து விடும் என்று தெரியாது. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எம்பகீலில் ஆக்கலி, ஒரு அதாவது ஐயக்தர ஃபீ நஃபகத்திஹி, ஒரு நல்ல சிந்தனையாசாலி, ஒரு நல்ல புத்திசாலிக்கு நல்லது அவனுடைய செலவீனங்களில் கட்டுப்பாடாக நடந்து கொள்வது. வ இன் ரஅத் துன்யா முக்பிலா, இந்த உலகமே திரண்டு வர அளவுக்கு பொருளாதாரம் அவனுக்கு வரத்தை கண்டாலும் சரி, செலவில் கவனமாக இருக்கிறது நல்லது. முறையாக எது ஹலாலோ, எது நல்லதோ, எது முக்கியமோ அதுக்கு செலவழிக்கிறது நல்லது. உலகமே சுற்றி வந்தாலும் சரி, திடீர்னு 2000 ரியால் கிடைக்கிறவருக்கு பரிசாக 10 லட்சம் ரியால் கிடைக்கிற கண்ணான்னு வைங்களேன், கண்ணா பின்னாடி செலவழிக்காமல் இருக்கிறது நல்லது. என்ன காரணம் என்று சொன்னால், அது ஒரு நாள் என்ன அசாயன் கத்தி ஆகும், அவனை விட்டு என்ன செஞ்சிடலாம், நின்றுடலாம், துண்டிக்கப்பட்டு விடலாம். எனவே எது நடக்கும் அப்படி என்றது, முடிவு என்ன அப்படி என்று சொல்றது, இப்படி பார்க்கறது புத்திசாலிகளுடைய செயல்பாடு, நல்ல சிந்தனையாளர்களுடைய செயல்பாடு. முடிவு எப்படி அமையும் அப்படி என்று யோசிப்பது, ஆரம்பம் எப்படி இருக்கிறதுன்றது புத்திசாலியுடைய செயல்பாடு அல்ல, முடிவு எப்படி அமையும் என்பதுதான் ஒரு ஆக்களுடைய நல்ல சிந்தனையாளருடைய செயல்பாடு அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். இந்த செய்திகள்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மனிதனும் சந்தர்ப்பங்கள் என்ற பகுதியை சிறந்த முறையில் யோசித்துக் கொள்ள வேண்டும். இதில் எங்களுக்கு பல யோசனை வரலாம், இது எந்த வகையில் எங்களோட லைஃபோட சம்பந்தப்படுது, எங்களோட வாழ்க்கையோட இது எந்த வகையில எல்லாம் நெருக்கமாகுது என்ற பகுதியை நம்ம யோசிக்க வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் சந்தர்ப்பங்கள், நல்ல சந்தர்ப்பங்கள் என்பது எதுக்கு ஒரு மனிதனுக்கு தேவைன்னு சொன்னால், முதலாவது யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழ்க்கையே ஒரு சந்தர்ப்பம், வாழ்க்கையே ஒரு சந்தர்ப்பம் தான். எதோடு ஒப்பிட்டா, மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டோம்டா. சொர்க்கம் நரகம் என்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் எது, இந்த வாழ்க்கை.
திருப்பி ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் எங்களுக்கு இல்லை. நம்ம சொர்க்கமா நரகமான்னு தீர்மானிக்கிறது. சொர்க்கம் என்பது நிரந்தர வாழ்க்கை, மரணம் என்பது நிரந்தரமான வாழ்க்கை. இது ரெண்டுக்கும் போறதா இல்லையா, நிரந்தரமா இருக்கிறதா இல்லையான்னு தரப்பட்டது 60 வருடம் 70 வருடம் தான். நிரந்தரம் என்றது கணக்கே இல்லதில்ல. அதுக்காக ஒரு 60 வருடம் தரப்பட்டிருக்கு. இந்த 60 வருடத்தில் 10 விளங்காம கழிச்சிருவோம், 10 விளங்காம கழித்து விடுவோம். இன்னும் ஒரு 10 விளங்கினாலும் நல்லா கழிக்க இயலாது. வயசு விளங்கினாலும் நல்லா கழிக்க இயலாது. அப்படி எடுத்து ஒரு 40 எடுத்துக்கணும்னா 40ல் 20 என்னது தூங்கி கழிச்சிருவோம். ஒரு 20 வருடம், 20ல் 10 வருஷம் பாவம் செஞ்சு கழிச்சிருவோம் கன்ஃபார்ம். அதில் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு 10 வருஷம். இதுலையும் சைத்தான் எங்களுக்கு என்ன சொல்லி கழிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் உனக்கு நல்ல, நீ மக்கால தான் நினைக்கிறாய், சவுதியில் தான் நினைக்கிறாய், உம்ராவுக்கு போய்த்து மன்னிப்பு கேளு, உம்ராவுக்கு போய்த்து தௌபாசி. உம்ராவுக்கு கேட்டு போய் தௌபா செஞ்சால் நல்லதா இல்லையா? நல்லது. ஆனால் உம்ராவுக்கு போகும் வரைக்கும் நம்ம இருப்போமான்றது யார்ட்ட கையில் தெரியுமா? தெரியாது. அப்போ இன்றைக்கு நீ சந்தர்ப்பத்தில் இருக்கிற, இன்றையுடைய தஹஜ்ஜத் என்பது உனக்கு சந்தர்ப்பம், இன்றைக்கு உனக்கு தொலை கிடைத்தது என்பது ஒரு சந்தர்ப்பம், இன்றைக்கு உனக்கு துவா செய்ய கிடைத்தது சந்தர்ப்பம். நாளை சில நேரங்கள் எங்களுக்கு வராத மார்க்கப்பட்டு ஒரு சில நேரங்களில் வந்துடும். மனசு அப்படி துடிக்கும், துவா சொல்ல சொல்லும், குர்ஆன் ஓத சொல்லும், இபாதத் செய்ய சொல்லும். வருமா இல்லையா? எல்லாருக்கும் வரும். அந்த நிமிஷத்துக்கு சைத்தான் வந்து என்ன செய்வான் தெரியுமா? இன்றைக்கு மட்டும் குர்ஆன் ஓதி என்ன செய்ய, இன்றைக்கு மட்டும் தொழுது என்ன செய்ய, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஒரு திட்டம் போடு அப்படின்னு சொல்லி இந்தியா நம்மளை என்ன செஞ்சிருவான், இல்லாமல் ஆக்கிடுவான். நாளைக்கு அந்த ஆர்வமும் இல்லை, நாளைக்கு அந்த ஆர்வம் இல்லை. அப்போ 10 வருடமோ ஒரு 5 வருடமோ தான் உருப்படியாக நம்ம அமல் செய்ய போகிறோம். இந்த சந்தர்ப்பம் தான் எங்களுடைய சொர்க்கத்தையோ நரகத்தையோ என்ன செய்யுது, தீர்மானிக்குது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஒரு சந்தர்ப்பமாக எப்படி சொல்லி காட்டினாங்கன்னு சொன்னா, அதரல்லாஹு லிம்ரிஇன் அப்லகஹு இலா 70 சனா அல்லது 60 சனா அல்லது பல்லகஹு இலா 70 சனா 60 சனா. 70 வருடத்தை அடைந்த ஒரு மனிதருக்கு அல்லது 60 வருடத்தை அடைந்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா ரீசனுடைய வாசல்களையும் அடைத்து விட்டான். உதுருடைய எல்லா வாசலையும் அடைச்சிட்டான். அதாவது அவனுக்கு எந்த காரணமும் சொல்லலாது. காரணம் சொல்லலாத என்ன, எல்லா சந்தர்ப்பத்தையும் கொடுத்துட்டான்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி காரணம் சொல்ல முடியாது என்றா எல்லா சந்தர்ப்பமும் தரப்பட்டாச்சுன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம பேச்சிலே சொல்லுவோம், உங்களுக்கு எல்லா சந்தர்ப்பமும் தந்தாச்சு, நீங்க கணக்கு எடுக்கல, இப்ப காரணம் சொல்லக்கூடாது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாது விட்டால் காரணம் சொல்லதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் காரணம் சொல்றதை யார்கிட்டையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 60 வயசு தாண்டிட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? எல்லாத்தையும் லைஃப்ல கண்டாச்சு, எல்லாத்தையும் லைஃப்ல கண்டாச்சு. இப்போ அதான் இதுக்கு எல்லாத்துக்கும் பிறகு காரணத்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. 70 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அல்லாஹ்ட்ட போய், யா அல்லாஹ் நான் வந்து நேரத்தோடைய மௌத்தாகிட்டேன், வாழ்க்கையில் ஒரு 20-30 வருஷம் நான் வாழ்ந்திருந்தா கூட எதையாவது பார்த்து ஒரு சூழலை நான் மாறி இருப்பேன் என்று நீ காரணம் சொல்லக்கூடாது. ஏன்? இந்த உலகத்தில் ஒரு அதாவது பொதுவாக சராசரியாக 70 வருஷம் என்ன செய்வான், வாழுவான். அதை உனக்கு நான் தந்துட்டேன், இதுக்கு பிறகு நீ காரணம் சொல்றது ஆகுமானதல்ல. அப்படின்னு என்ன, 40 வயசுல உள்ளவனுக்கு ஒரு ரீசன் என்ன செய்யலாம், சொல்லலாம். 30 வயசுல மௌத்தாகினவனுக்கு ஒரு ரீசன் சொல்லலாம். 25 வயசுல மௌத்தாகினவனுக்கு ஒரு ரீசன் சொல்லலாம். ஆனா 70 அடைஞ்சவன் என்ன செய்யக்கூடாது, காரணம் சொல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ற ஹதீஸ். அப்படின்னா வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். இன்னொரு செய்தியில பாருங்க, இது அழகான ஒரு செய்தி. மாமின் அஹதின் மின்கும் அஹப்ப இலைஹில் உதுர் மினல்லாஹ். காரணம் சொல்வது மிகவும் விருப்பமானவன் உங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். காரணத்தை கேட்கறதுல மிகவும் விருப்பமானவன் உங்களிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு வந்து காரணம் சொல்றது மிகவும் பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு ஹதீஸ் இது சஹீஹ் முஸ்லிம்ல வருது. உதுர் சொல்றது அல்லாஹ்வுக்கு மிகவுமே பிடிச்ச ஒரு விஷயம். எங்களுக்கு மிச்சம் பிடிக்காதது எதையாவது ஒன்று செய்யறதுக்கு காரணம் சொல்லி கண்டிக்கிறது. அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிச்சது காரணம் சொல்றது தான். யா அல்லாஹ் இதனால செய்யலாம் போச்சு, யா அல்லாஹ் இதனால செய்யலாம போச்சு, யா அல்லாஹ் இதனால இப்படி தவறு செஞ்சுட்டு. யாருக்கு நல்லா பிடிக்குமா? அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? அது யாருக்கு பிடிக்கும் தெரியுமா? மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு காரணம் சொல்றது கொஞ்சம் பிடிக்கும். ஏன் காரணம் சொல்றது அவங்களுக்கு பிடிக்குது தெரியுமா? பொதுவாக மனிதன் அடிப்படையில் எடுத்துக்கண்டா, நம்ம இறைவனுடைய சப்ஜெக்ட் வேற, நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு சொல்றேன். ஏன் பிடிக்கும் தெரியுமா? அவர் மேனேஜர்ன்றது உணர்த்துற இடமே இது நீங்க சொல்ற காரணம் தான். நீங்க ஏதாவது ரீசன் சொன்னீங்கன்னா தான் அவர் ஃபீல் பண்ணுவார், நான் எந்த இடத்துல இருக்கிறேன்றது, நான் வந்து மேல் இடத்துல இருக்கிறது அப்பதான் ஃபீல் பண்ண. நீங்க எல்லாமே சரியே செஞ்சுட்டு இருந்து அவரோட வேலை என்ன, ஒரு வேலையும் இல்லை அவருக்கு. ஏன்னா அவர் நீங்க எல்லாமே சரி செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, அதனால நீங்க ஒரு ரீசன் வந்து பாருங்க, இதனால தான் எனக்கு செய்யலாம போதுன்னா அவர் கொஞ்சம் சவுண்டு போட தான் செய்வார், கத்தத்தான் செய்வார். ஆனால் அவருக்கு கோபம் இருக்காது. அவருக்கு என்ன இருக்காது, கோபம் இருக்காது. காரணம் என்ன, நீங்க வந்து அப்பாவியா தான் ஏத்துக்கிறீங்க, நீங்க பெரிய பிரசங்கித்தனம் பேசி ஏத்துக்கல, நான் இப்படி தவறு செஞ்சுட்டேன், செஞ்சிருக்க கூடாதான்றது அவருக்கு பிடிக்குது.
ஏன் அவருக்கு பிடிக்குதுன்னா அந்த ஃபஹர்,